என்ன இவ்வளோ கொதிக்குது. நீங்கள் வேறு லெவலில் இருக்குன்னா நாங்கள் எல்லாரும் போட்டுக்கிட்டு வந்து சாப்பிட்றதுனால. ஆனால் இவங்க பிரியாணி செய்யறதுக்கான சில டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒன் ஆஃப் த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சென்னை. நான் நல்லா தான் கொடுப்பேன் கரெக்டாக, போயெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். வணக்கம் மக்களே. இப்போ எங்கே வந்திருக்கோண்ணா, சென்னையில் டிஎல்எஃப் பக்கத்தில் தான். எதுக்குண்ணா, நைட்டில் பிரியாணி சாப்பிட தான். மதியானம் சாப்பிட்டு போர் வச்சு போச்சு. இப்போ 2 மணிக்கு சாப்பிட போகிறோம். மணி இப்போ 2ஆவது. ஃபஸ்ட்டு காலி ஆயிடுச்சு நான் வந்த டைமில். இப்போ 2ஆவது வந்துட்டுருக்கு. அதுக்கு டோக்கன் 4ஆவதாம்மா. டோக்கன் வாங்கி ரெடியாக இருக்கிறோம். எத்தனை மணி? 2 மணி. நம்ம சாப்பிட்டு 2 ஆயிடும் போல் இருக்குது. 3 மணி. இப்போ 3 மணி 2:45. அண்ணன் கரெக்டாக தகவல் சொல்லிக்கிறாரு. டோக்கன் இருக்கிறது எங்கடா டோக்கன்? அது டோக்கன் அதுக்கு சம்மந்தம் இல்லடா. டோக்கனை வாங்கி ரெடியாக நின்றுக்கிறோம். எல்லாம் அப்படியே வேலை முடிச்சுட்டு அதனால வேலை முடிச்சுட்டு ஃபுல் கட்டு கட்டுறாங்க. ப்ரோ எங்கேயோ போய் கையில் கொஞ்சம் அழின்னு. ஆஹா பரவாயில்ல. மக்களே மதிக்க மாட்டேன்றாங்க. ஆற்காடுலேருந்து வந்துக்கிறோம் சொன்னா பிரியாணி இல்லைன்றாங்க. யாரும் திருப்பி வந்துங்களும் பிரியாணி கொண்டாட காலி பண்ணிக்கிறாங்க மக்களே. இங்கே வந்து சோடா குடிச்சுன்னுக்குறோம் மக்களே. பிரியாணி சாப்பிடலான்னு வந்தா சோடா இது எல்லாம் கீழே ஊற்றுது. இதுக்கு வந்து கோலி வந்து இந்த சைடு இருந்தால் மட்டும் தான் நல்லா வரும். கோலி சின்னதாக இருக்குது. ஆம்பளை சோடாவா பொம்பளை சோடாவா? ஆம்பளை சோடா பொம்பளை சோடா. குண்டு உள்ள சோடா ஆம்பளை சோடா. குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. சோடாக்குள்ள இவ்வளவு மீட்டர் இருக்கா? நம்ம இடத்தையே கொடு. ஆக்சுவலாக மக்களே இதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்த டென்ட் பிரியாணி இடத்துல பிரியாணி கிடைக்கல. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு கடைக்கு தான் வந்திருக்கோம். மக்களே இன்றைக்கி மிட் நைட் பிரியாணி சாப்பிட எங்கே வந்திருக்குன்னா ஓரிக்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கடை. உங்களுக்கு பிரியாணி இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். சாப்பிட்டோண்ணா பிரியாணிலாம் செம சூடாக வேறு லெவலில் இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். ஆமா ஆர்டர் பண்ணிட்டியா பிரகாஷ்? ஆர்டர் பண்ணிட்டியா? ஆமாப்பா இருப்பா ஒரே டோக்கன்லாம் காசு கொடுத்துட்டு மேடம் அதெல்லாம் வாங்கினோம். எவ்வளோ ஆச்சு? வாங்கியாச்சா? டோக்கன் வாங்கியாச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. இது நைட்டு 9 மணி இல்லை நண்பா, வெடிகாலம் 3 மணி ஆகுது. பிரியாணி இது நைட்டு இல்லைங்க. வாங்க இங்கே இருக்கிறவங்கள விசாரிக்கலாம் எப்படி. அப்படி இல்லை, நேற்று நான் சாப்பிட்டேன், நேற்று நல்லா இல்லை. பசங்க நீ சாப்பிட்றாங்க, நீ நல்லா இல்லை. பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு? சுமார் எடுத்துக்கலாமா? ஆவரேஜ் கூட சொல்ல சரிங்களா? அப்போ யூடியூப்ல என்ன பண்ணோம், உண்மையை பண்ணோம். உண்மையை போட்டுருவேன் நான். ஓகே தல, நான் நார்மலாக சொல்கிறேன். டேஸ்ட் பண்ணி பக்காவாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து வாங்க முன்னாடி வந்து கேட்டேன். ஏன்னா நேற்று நான் சாப்பிட்டதுனால வந்து நல்லா இல்லை. நீ கேட்டேன், நீ பசங்களும் சொல்கிறாங்க நல்லா இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் எல்லாம் 9 மணிக்கே தூங்கிடுவாங்க. இதெல்லாம் நேற்றுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நேற்றுக்கு இங்கே வேறு லெவலில் இருக்குன்னா நாங்கள் எல்லாரும் போட்டுக்கிட்டு வந்து சாப்பிட்றதுனால. நல்லா இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக நாங்களே சொல்லுவோம். ஓகே. இது எத்தனை வருஷமா இருக்குது ஜி? தெரியல ஜி, இது எங்கே எத்தனை வருஷமா இருக்கு தெரியல. ஆனால் நம்ம சிட்டியில் வந்து விடிய விடிய இருக்க கடைலாம் நிறைய இருக்கு. என்னாச்சு 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 என்னாச்சு? நம்ம படிக்கணும். பிரியாணி கடைக்காரன் சொல்லுங்க பிரகாஷ். டேஸ்ட் இருக்கும், அதை தான் உண்மையை சொல்லணும்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு கேங்கிட்ட இன்டர்வியூ எடுத்துக்கலாம். ஜி உண்மையை சொல்கிறதுனா சொல்லுவாங்க. இங்கே தான் சொல்ல போகிறோம். இரண்டாகிட்ட ஊர் கிடையாது. சோறு இங்கெல்லாம் 4 வேலை, நைட்டு 2 மணிக்கு ஒரு வேலை இருக்குது. இவங்கெல்லாம் நைட்டும் முதல்ல யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தான் தூங்கி டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அன்லிமிட்டட் வந்து 170. ஓகே.
நார்மல் வந்து 140. என் பக்கத்தில் நல்லா இல்லையா நல்லா இல்லையாடா? ஏய் கூப்பிட்றாங்கடா, கூட்டத்தை பார்த்தேன். அப்படியே என்ன இவ்வளோ கொதிக்குது? நான் ஒரு பேட்டை வைக்கிறேன். ஓகேண்ணா, சாப்பிடலாம். போட்டு பீஸ் அதிகமாக சீக்கிரம் பிரேம், கை விடுது. நான் ஒன்றும் புளி சாதத்தில் தான் எப்படியாது? ஆமாம், எப்படி தாங்க இது? புளி சாதம் தான். புளி சாதம் தான். புளி சாதம் தானே. நம்ம ஊரு இது சாப்பிட்டாலே இங்கே புளி சாதம் வாங்க அப்படி. அந்த மனுஷனுக்கு அப்பயே சொன்னாங்க, நான் அப்பயே வந்து 2 சொல்லலான்னு சொன்னேன். அது பில்லு வாங்கி தான் நான் கையில் வச்சுருக்கிறேன். அவசரப்பட்டிய மனுஷா. நான் குமார் அவசரப்பட்டிய அதான் பண்ணிங்க, அப்பயே சொன்னீங்க. பரவாயில்ல, 4 வாங்கிருக்க மாட்டேன். அந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடல. சாப்பிட்டு பார்ப்போம். டெய்லி வராங்களா? டெய்லி வராங்களா? வரதுடா, எதுவுமே கொடுத்து எப்படி வரும்? வேலைக்கெல்லாம் போட்டுருவாங்க. ஆமாம், சாதமாக உண்மையா போட்டீங்களா? உண்மையா போட்டீங்களா? அப்படி உண்மையாக தான் போடுவேன். இதை வர அவ்வளோ பேர் அவ்வளோ ஒரே பிரியாணி தான். அவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க. ஒரே காம்போ வாங்கிட்டு அவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க. அப்போ தெரிஞ்சிச்சு அன்லிமிட்டட் வாங்கிட்டு எல்லாமே வாங்கிக்கூடாது. எங்களுக்கும் தெரியாது, 4 வாங்கிட்டு ஆனால் 1 வாங்கிடுவோம். வீட்டில் உப்புமா செய்வோம். எதுக்கு அன்லிமிட்டட் தருவான்னு தெரியுதா? இது சாப்பிட்டே ஒரு வாட்டி வந்து வாங்க மாட்டேது. டிகிரி தான் எனக்கு நம்ப பண்ணுது உள்ள. அந்த கறியை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டா சாப்பிட்ற மாதிரி அது கொஞ்சமாச்சு இறங்கி நிற்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ கியூ நின்று கேட்டு பேசிக்கலாம். அப்படியே முட்டா நல்லா இல்லைடா, வயிற்று கலக்கிறோம். கறியை சாப்பிட்றது அதுவே கீழே ஊந்துச்சு. கலக்குற மாதிரி நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பிரியாணிங்க. தேடி பிடிச்சிருந்தோம். தயவு செஞ்சு வந்து மூட் அப்செட் ஆகாதீங்க. ஆற்காட்லேருந்து வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த ஆற்காட்டில் இருக்கிற எல்லா மாஸ்டரும் எங்களை திருப்பால் அடிச்ச பேர் இது. எது விட்டு எங்களை விட்டு பார்த்தியா? இது என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. சீரக சாதம் ஆச்சுயா இல்லை அந்த சீரகம் கூட தெரியல. இதுதான் இவங்களாம் சீரக சம்பளம் போட மாட்டாங்க bro. 140 ரூபா போங்க. நல்லது, நல்ல சாதம் யார் தான் 140 ரூபா போங்க. ரிவ்யூ வேஸ்ட்டாக போச்சு. எதனா நல்லா இருந்தால் தானே ரிவ்யூ சொல்கிறது. ஆனால் யூடியூப் சேனல்லேருந்து ரிவ்யூ எடுக்க போனால் இங்கே ஏங்க உண்மையை சொல்லுங்கன்னா ரிவ்யூ எடுங்கன்றாங்க பசங்க. இங்கே சாப்பிட்றவங்க சத்தியம் பண்ணி நல்லா இருக்குதான்னு கேட்குறாங்க. சத்தியமாக சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பொறுத்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த முட்டை மட்டும்தான் எங்கே போனாலும் ஒரே டேஸ்ட் இருக்குதுல்ல. ஜோக் இல்லையா? வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிடுவேன். தலைவா, சென்னை மக்களுக்கு நான் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் சாப்பிட்றது பிரியாணியே கிடையாது. ஆற்காடு, ஆம்பூர் அந்த பக்கம் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுதான் பிரியாணி, அதை சாப்பிடுங்க. அப்புறம் வந்து இந்த சென்னையில் தயவு செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் ஆற்காடில் பிரியாணி சாப்பிட்டு சில கடையில் சொதப்புது நல்லா இல்லைன்னு வேறு நக்கலாக பேசியிருந்தோம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஆற்காடு தான் பெஸ்ட் பிரியாணியில். தலைவா, இது பிரியாணின்னு வேறு சொல்லி எல்லாம் சாப்பிட்றாங்க தலைவா. இந்த கூட்டம்லாம் வர்றதுன்னு நினச்சி அவங்க டேஸ்ட்டுக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆமாம், அங்கேயும் அப்படி தான் போயினுக்குது. அது தப்பான விஷயம். கூட்டம் அதுக்கு வரல, அன்லிமிட்டெட் பிரியாணின்னு சொல்லிட்டு அதனால் 4 பேர் சாப்பிட்லான்னு பார்த்தாங்க போது. பிரியாணி எப்படின்னு சரி நல்லா இல்லைப்பா பிரியாணி. ஃபுல்லாக நீங்கள் தான் சாப்பிட்டீங்களா? யார் சொன்னதுன்னா நான் அப்படியே வச்சுட்டேன்.
ஜி தான் ஃபுல்லாக சாப்பிட்டாருந்தாங்க. ஆமா 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 அவர்தான் முதல்ல இல்ல கொட்டை கூட இல்ல அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன நாய் சேர்த்து போடுன்ட்டு கொட்டலையாண்டா. ஏய் இல்லடா ஒன் ஆஃப் த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சென்னை. அதாவது நம்ம ஊர் பிரியாணி அதாவது இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தியா, அதை விட்டு அதான் கூடயே வச்சு இருப்போம், ஆனால் வெளியே தேடின்னு இருப்போம். அதான் லாஸ்ட்டாக தான் தெரியுது கூட இருக்குது. அதாவது வெளியில் போய் ஒரு 4 இடத்துல சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது ஆற்காடு வர அருமை. ஏன் நல்லாவே இல்லைங்க பிரியாணி. ஒரு டெம்பிள் இருக்குது, இது ஃபங்க்ஷன் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான 2 தட்டு தட்டிடுங்க. ஆனால் எந்த ஹோட்டலுக்கு போயும் அந்த கஸ்டமரே இந்த வீடியோ உண்மையாக கொடுங்க ஜி, இது நல்லா இருக்கான்னு கேட்டு பார்க்கலடா. அவன் வந்து மிரட்டான், என்ன முக்காசி பேர் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இல்லைன்னா நீங்கள் கொடுக்கணும், நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்றான். ஜி நான் நல்லா தான் ஜி கொடுப்பேன், கரெக்டாக போயெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா என் ஊர் இல்லை, என் ஊரில் எனக்கு பயம் இல்லை. என் ஊரில் தான் 4 பேர் வந்து கேட்பா, இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து கேட்பா. நம்ம ஊர்ல அப்படி ஒன்றும் கேவலமெல்லாம் இருக்காது. நல்லா தான் நல்லா இருக்குதுன்றான். நார்மலா எந்த ஹோட்டல் எங்க சாப்பிட்டாலுமே ஓரளவுக்கு டேஸ்ட் ஆகும். ஏய் சோறு குழஞ்ச மாதிரி இருக்குதுடா அது. 100க்கு ஒரு 5% கூட அதிகம் தான். ஏய் ஒத்தே இல்லடா இது. முட்டைக்கு வேணா தரலாம், வேக வச்சு கொடுத்தாங்க கரெக்டா. முட்டை மட்டும் எங்க போனாலும் ஒரே டேஸ்ட். அதே மாதிரி ரைத்தா கூட நல்லா இருந்துச்சுடா, அதுவும் சொல்லிடணும். நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிடணும். தயிர் அதிகமா தண்ணி ஊத்தாம இல்ல இல்ல தயிர் பச்சடி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த ஏதோ குருமான்னு கொடுத்தாங்களே, இல்ல இல்ல தொட்டு கூட பாக்கல, மேல பார்த்தோம். இல்ல இல்ல பிரியாணி குருமான்னு கொடுக்குறோம் இவங்க தான். கத்திரிக்காய் இது தாண்டா அது, அந்த லட்சத்துல இருக்கு. கண்டுபிடிக்கலடா இன்னும் நானு. இல்லடா அதான் போவே வேலை. கலக்கா கொட்டெல்லாம் இருந்தது. ஆனா இவங்க பிரியாணி செய்யறதுக்கான சில டிப்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏலக்காய் பட்டை அதெல்லாம் போட்டா பிரியாணி ஸ்மெல் வந்துரும். ஏமாத்திடலாம் பாத்துக்கலாம். பண்ணிட்டு ஜி பிரிட்ஜில. ஓகே ஜி சி எனக்கு கேர் ஆயிடுச்சு. இங்க இருந்து நான் எப்படி ஆற்காடு வண்டி ஓட்டி போறதா தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல உங்க சந்திக்கிறேன். பாய் பாய். ஆல்ரெடி நானே மயக்கத்துல இருக்கிறேன்.